இது வந்து வெட்னஸ்டே காலையில் எடுத்த vlog தான். அன்றைக்கி வந்து வெஜ் ரைஸ் மாதிரி செய்யலாம் அப்படின்னு தான் கேரட்லாம் வெட்டி வச்சுட்டு இருந்தேன். ஆதிரியப்பா என்ன நினச்சாங்கன்னு தெரியல, வெஜ்ஜெலாம் போடாத, நான் சிக்கன் வாங்கிட்டு சிக்கன் பிரியாணி பண்ணி கொடு அப்படின்னு சொன்னாங்களா. சரி அவங்களும் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. கொஞ்சம் சிக்கன் பிரியாணி பண்ணிட்டேன். வந்து வீட்லேயே மசாலா அரைச்சி தான் பண்ணேன். அதனால பிரியாணி நல்லாவே வந்துருந்தது. பாப்பாவுக்குமே கல்லா தான் ஊற்றிட்டோமா, அதனால் பாப்பா வந்து விரும்பி சாப்பிட்டா. அவருமே சாப்பிட்டு ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டாங்க. லஞ்சுக்குமே டிஃபன் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அன்னைக்கு லஞ்சுக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பாப்பா சாப்பிட்டு தூங்கிட்டாளா. அப்புறம் தூங்கினதுக்கப்புறம் அப்புறமேட்டுக்கு நானுமே ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து இந்த வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்கள்லாம் வாங்கிட்டு வந்துருந்தாங்க. அதெல்லாம் 3 நாளாக அப்படியே இருக்குது, அதை எடுத்து வைக்கவே இல்லை. எப்போதுமே நாங்கள் வந்து ஜனப்பிரியாவில் தான் வாங்கிப்போம். மந்த்லி போய் ஜனப்பிரியாவில் வாங்கிப்போம். அப்புறமேட்டு சரி ஃப்ரீயாக தானே இருக்கும் அப்படின்ட்டு எல்லாமே எடுத்து வச்சுட்டு பாப்பாவுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு வந்து ஸ்நாக்ஸுமே இல்லையா, கொஞ்சம் ராகி மாவு இருந்துச்சு. ராகி மாவில் லட்டு மாதிரி பண்ணால் பாப்பா எந்திரிச்சோன்னு சாப்பிடுவாங்க அப்படின்ட்டு ராகி மாவு, வேர்க்கடலை, பொட்டுக்கடலை, ஸ்வீட்னஸ்க்கு வந்து பேரிச்சம்பழம் போட்டு பாப்பாவுக்கு வந்து ராகி லட்டு மாதிரி பிடிச்சி கொடுத்துட்டேன்.